அவரை பின்பற்ற வேண்டுமென்றால் நாம் சிலுவையை தூக்கி கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று அழகாக ஆணித்தரமாக சொல்லுகின்றார். நேற்று நாம் விழா கொண்டாடினோம், திருச்சிலுவை விழாவை கொண்டாடினோம். திருச்சிலுவையின் மகிமை விழா என்று சிலுவையை போற்றும் விதமாக சிலுவையின் வழியாக நமக்கு மீட்பு கிடைத்தது என்பதை, அந்த சிலுவை கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக இருக்கிறது என்பதை நேற்று கொண்டாடினோம். இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் சீடராக இருக்க விரும்பினால் உங்கள் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகின்றார். பல வேளைகளில் நாம் ஆண்டவரிடம் வேண்டுகிறோம். வேண்டும்போது என்ன சொல்லுகிறோம்? ஏதாவது சிலுவைகள் வந்தால், பிரச்சனைகள் வந்தால், கஷ்டங்கள் வந்தால் நம்ம என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, உமக்கு நான் என்ன குறை வச்சேன்? எல்லா பூசைக்கும் தவறாமல் போயிருக்கேன். வேளாங்கண்ணி மாதாவுக்கு காணிக்க ஒப்பு கொடுத்துருக்கேன். இந்த கோயிலுக்கு நான் பில்கிரிமாக நடந்து போனேன். பல தியாகங்கள்லாம் செஞ்சுருக்கேன். நான் செஞ்ச என்ன குறை? எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று நாம் பல வேளைகளில் அங்கலாய்க்கிறோம். நாம் நினைக்கிறோம், இயேசுவோடு ஒன்றித்திருந்தால் நமக்கு துன்பமே கிடையாது என்று நினைக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்றால் உங்களுக்கு துன்பம் உண்டு என்று கூறுகின்றார். இது எதிலிருந்து வருகிறது என்று பார்ப்போமே என்றால், இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை நாம் வாழ்வாக்க வேண்டுமென்றால் அந்த இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்து அந்த துன்பத்தின் மகிமையை உணர்ந்து அன்றாட வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த சிலுவையின் வழியாக. இயேசு கூறுகிறார், சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் சிலுவையிலே நீங்கள் அழிந்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. சிலுவையே உங்களை அமுக்கிவிடும் என்று சொல்லவில்லை. சிலுவையே உங்களுக்கு வாழ்வை முடித்துவிடும் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு துன்பம் உண்டு, அதை எடுத்துக்கொண்டு என் பின்னே வாருங்கள், நான் உங்களுக்கு அது மகிமையாக மாற்றி கொடுப்பேன் என்று கூறுகின்றார். அந்த மகிமையாக மாற்றுவதற்கு இந்த சிலுவை தேவைப்படுகிறது. நாம் பல வேளைகளில் இந்த சிலுவையிலிருந்தே தப்பித்து சென்று விட வேண்டும் என்று பயப்படுகிறோமே ஒழிய ஆண்டவர் விரும்புகின்ற மகிமைக்கு செல்ல நாம் தயங்குகின்றோம். ஆண்டவர் அந்த மகிமைக்கு நம்மை அழைக்கின்றார். அந்த மகிமை எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்போமே என்றால், இந்த ஆண்டவரை பற்றி நாம் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற போது அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றி பலவிதமான கருத்துக்கள் நம் ஒவ்வொருவரிடம் இருக்கும். நம்ம எல்லாரும் திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். இயேசு உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்டோம்னா ஆளுக்கு ஒரு கருத்தை நம்ம சொல்லலாம். இது நமக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு கூட ஆண்டவர் கேட்டபோது அந்த மக்கள் அதான் சொன்னாங்க. ஆண்டவர் கேட்குறார், சரி இப்போ கடந்த 2 வருஷமாக உங்களோட இருக்கிறேனே, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள்லாம் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறார். அப்போது சொல்கிறாங்க, நீங்கள் திருமுழுக்கு யோவான் என்று ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க எலியான்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க இறைவாக்கினர், பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ இறைவாக்கினர் இருக்காங்க, அதில் ஒரு ஆள்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, இட்ஸ் ஓகே, இதெல்லாம் சரிதான், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா 2 வருஷம் கூட இருக்கிறீங்க, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பேதுரு முன் வருகிறார். பேதுரு என்ன சொல்கிறார்? வரவிருக்கின்ற கடவுளுடைய மகன் மெசியா நீர்தான் என்று அறிக்கை இடுகின்றார். இப்போ மற்றவர்கள் சொன்னதில் தப்பு இருக்குதா? தவறு இல்லை. அவர்கள் பார்த்த கோணம், திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு போதித்தார், இயேசுவும் போதிக்கிறார். மற்ற எலியாவாக இருக்கலாம், மற்ற இறைவாக்கினர்கள் இருக்கலாம், இறை வார்த்தையை போதித்து மக்களுக்கு அறிவுரை கூறினார்கள், இயேசுவும் கூறுகிறார். அப்படி என்றால் அவர்கள் இயேசுவை சொன்ன கருத்தில் தவறு இல்லை. ஆனால் பார்த்த பார்வையில் ஒரு முழுமையற்று அவர்கள் பார்த்த பார்வையிலிருந்து சொன்னார்கள். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், நீரே மெஸ்ஸியா, நீரே கடவுளின் மகன் என்று சொன்னபோது இயேசு என்ன சொல்லுகிறார்? இதை உனக்கு வெளிப்படுத்தியது தூய ஆவியானவர், தந்தையாகிய கடவுள் தூய ஆவியானவர் வழியாக உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி என்றால் இயேசுவை அறிய வேண்டுமென்றால், நம்பிக்கை கொள்ள வேண்டுமென்றால் நம்ம படிப்பு மட்டும் பத்தாது, நம்முடைய அறிவு மட்டும் பத்தாது, அதை தாண்டி ஒன்று வேண்டும், இறை ஞானம் வேண்டும், ஆண்டவருடைய அருள் வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் மெத்த படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அறிவுக்குள்ளே அது அகப்படலையாம். அவங்க அறிவுக்குள்ளே அகப்படலைங்கிறதுக்காக கடவுள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்கு தெரியாத என்னெல்லாமோ இருக்குது. ஆனால் இந்த உலகமே அவங்களுக்கு தெரிஞ்ச மட்டும்தானா அந்த உலகத்தில் இருக்கிறதே? அவங்களுக்கு ஒரு ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், மற்றது அவங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக மற்ற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? பலர் இன்று அறிவு வளர 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 பலர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள், என்னுடைய அறிவுப்படி, என்னுடைய லாஜிக், சயின்டிஃபிக் திங்கிங், அங்கே கடவுள் இருக்க கிடையாது, கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள்.
மனிதனுடைய அறிவை மட்டும் கொண்டு கடவுளை அறிய முடியாது. ஏனெனில் ஆண்டவர் அதை கடந்தவராக இருக்கின்றார். கடவுளை அறிய வேண்டுமென்றால் தந்தை இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், தந்தை ஈர்த்தால் ஒழிய யாரும் என்னிடம் வர முடியாது என்று சொல்லுவார். தந்தையாகிய கடவுள் ஈர்த்தால் ஒழிய யாரும் என்னிடம் வர முடியாது என்று சொல்லுவார். அப்படி என்றால் அந்த கடவுளை அறிவதற்கு இறை ஞானம் வேண்டும், கடவுளுடைய அருள் வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அந்த கடவுளை பற்றி அதிகமாக அறிந்து அவரிடம் நெருங்கி செல்லும்போது, அவரிடம் நாம் நம்பிக்கை கொள்ளும் போது தான் அந்த ஆண்டவரை நாம் அதிகமாக அறிய முடியும், அன்பு செய்ய முடியும், அவரை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் வாழ முடியும். நம்முடைய சொந்த சக்தியால் எல்லாம் செய்து விடுவோம் என்றெல்லாம் நடக்க முடியாத காரியம், செய்ய முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஆண்டவரை அறிதல் என்று சொல்லுகின்ற போது பல வேளையில் நாம் என்ன நினைக்கிறோம், கடவுள் எங்கே இருக்கிறார், ஜிகு நல்ல லைட் எரியணும், நல்ல கோல்டன் கலர், நல்ல தங்க கலரில் மின்னுங்கணும், அப்படியே இருக்கும், ஜெகஜோதியாக இருக்கணும், அங்கே தான் கடவுள் இருக்கிறார் அப்படி நம்ம இருக்கிறார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடவுள் அங்கு மட்டும் இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம மனசில் நமக்குன்னு ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இதை மற்றவங்கிட்ட புகுத்துறோம். கடவுள் இப்படி தான் இருக்கிறார், அப்படி தான் இருக்கிறார், இருக்கலாம், இது தவறான கருத்தும் கிடையாது. இறைவாக்கு ஏசாயா புத்தகம் அவருடைய அழைப்பு பெறும்போது 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, வானம் திறக்கு, அங்கே ஆண்டவர் அரியணையில் அமர்ந்திருக்கிறார், சூழ்ந்திருக்கின்ற அனைத்து ஏஞ்சல்ஸ் வானதூதர்கள் எல்லோருமே தூயவர் 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 என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஒரே ஒரு புதுமை, ஒரு முழுமையான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடத்தை அவர் ஏசாயா பார்க்கிறார். இதே போல் நாம் திருவெளிப்பாட்டு நூலுக்கு வந்தோம்னா கூட அங்கே பார்க்குறோம், வானம் திறந்திருக்கின்ற போது மனுமகன் அமர்ந்திருக்கிறார், சுற்றி வானதூதர்கள் நிற்கின்றார்கள், இறை தூதர்கள் நிற்கின்றார்கள், புனிதர்கள் கூட்டம் நிற்கின்றது, நிறைய கூட்டம் இருந்தது. ஒரு புனிதத்துவத்தை ஜெகஜோதியாக ஒளி நிறைந்த இடமாக இருக்கின்றது. ஆனால் அது மட்டுமல்ல, ஆண்டவரை பார்ப்பது என்பது நம்முடைய கண்ணோட்டத்திற்கேற்ப ஆண்டவரை சில வேளையில் சுருக்கி விடுகிறோம். அப்படி சுருக்கக்கூடாது. கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்று நாம் படித்திருக்கிறோம். எங்கும் வியாபித்திருக்கிற கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எந்த பின்னணியிலும் நம்மை சந்திக்க வரலாம், அவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கலாம். இந்த பின்னணியில் பார்க்கின்ற போதுதான் இன்று நீர்தான் கடவுளுடைய மகன் என்று, ஆண்டவருடைய வரவிருக்கின்ற மெசியா என்று வார்த்தையை சொல்லி பாராட்டிய பேதுரு அடுத்த நிமிடத்திலே ஆண்டவரிடமிருந்து ஒரு கொட்டு வாங்குகிறார், திட்டு வாங்குகிறார். என்ன சொல்கிறார்? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மனுமகன் தன் வழியே செல்ல வேண்டும், பாடுகள் பல பட வேண்டும், மூப்பர்கையில் அகப்பட வேண்டும், சிலுவையிலே அடிக்கப்பட்டு 3 நாள் உயிர் தர வேண்டும் சொல்லும்போது உடனே கூப்பிடுறார், ஆண்டவரே வாங்க, உங்களுக்கு இதெல்லாம் கூடாது, இது அவுட் ஆஃப் லவ். இப்போ நமக்கு வேண்டியவங்க துன்பப்படுறது நமக்கு பிடிக்காது, அப்படி தானே? நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம சொந்தக்காரங்க துன்பப்படுறது நமக்கு பிடிக்காது. பேதர் அதெல்லாம் சொல்கிறார். அவர் ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு கூடாது, உமக்கு எதுக்கு சிலுவை, உமக்கு எதுக்கு துன்பம், உம்மரை அடிக்கிறது யார், அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், நல்ல ஃப்ரெண்டப்பா, நம்ம மேலே அக்கறையாக இருக்கான் அப்படின்னு பாராட்டலை. அவர் சொல்கிறார், போ பின்னாலே சாத்தானேன்னு சொல்கிறார். போ பின்னாலே சாத்தானே. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் அவரை பாராட்டினார். நீ பேறு பெற்றவன், நீ சொன்னது உன்னுடைய அறிவில் அல்ல, கடவுளே உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் இப்போ எப்படி சொல்ல, அவர் சாத்தானாக வர்ணிக்கப்படுகிறார். போ பின்னாலே சாத்தானே சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? நீ மனிதர்கள் நினைப்பது போல நினைக்கிறாய், மனிதர்கள் வாழ விரும்புவது போல நீ விரும்புகிறாய், கடவுள் விரும்புவது போல் நீ இல்லை, கடவுள் நினைப்பது போல் நினைக்கவில்லை. நீ மீட்பு பெற வேண்டுமென்றால் உன்னுடைய நிலையிலிருந்து நீ தாண்டி வா, கடவுள் நினைப்பது போல் நினை என்று சொல்லிவிட்டு அவரை விரட்டுகிறார். அப்படி சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று அழகாக சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்கிறார், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தன்னை இழந்து விடுபவர்கள் வாழ்வை காண்பார்கள், தன்னை காத்துக்கொள்பவர்கள் வாழ்வை இழந்து விடுவார்கள் என்று சொல்லுகின்றார். இந்த பின்னணியில் நம்முடைய வாழ்வுக்கு வருவோமே என்றால் நாம் ஆண்டவரை நம்புகிறோம், சந்தேகமே கிடையாது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். நமது நம்பிக்கை இன்னும் முழுமை பெற்றதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கை வாழ்க்கையில் காட்டப்பட வேண்டும். இயேசுவை நேற்று இயேசுனுடைய பாடுகள் பற்றி, அந்த திருச்சிலுவையை பற்றி நாம் தியானித்தோம், விழா கொண்டாடினோம்.
திருச்சிலுவையின் வழியாகத்தான் மகிமை வந்தது என்று சொல்லுகின்ற போது அந்த சிலுவையை கொடுக்கின்ற வாழ்வையும் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? நமது நம்பிக்கை எப்படிப்பட்ட வாழ்வை கொடுக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகின்ற போது இது நம்பிக்கையின் வெளிப்பாடாக ஆண்டவரை எப்போதுமே நாம் விரும்புவது போலவே ஆண்டவரை பார்க்காமல் ஆண்டவர் விரும்புவது போல் நாம் அவரை பார்க்க வேண்டும். அவர் இருப்பது போல் நாம் அவரை பார்க்க வேண்டும். அவர் இருப்பது போல் நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவர் சிலுவையை தாங்குபவராக, சிலுவையில் மரித்தவராக, சிலுவையில் மரித்து உயிர்த்தவராக இருக்கின்றார். அப்படி என்றால் நாம் உயிர்ப்பை மட்டும் பார்க்க விரும்புகிறோம், அதில் பின்னாடி இருப்பதை பார்க்க நாம் மறந்து விடுகின்றோம். அப்படி என்றால் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் ஒவ்வொரு நாளும் தன் சிலுவையை தூக்கி கொண்டு வரட்டும் என்றால் எந்த சிலுவையை தூக்கி கொண்டு வருவது? நமக்குன்னு ஒரு பெரிய சிலுவை செஞ்சு வச்சுக்கிறதா, சிலுவையை கொண்டு வரதா? அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் சிலுவையை தூக்குவது என்பது எப்படி இருக்கிறது என்றால், நம்ம எல்லோருமே இந்த உலகத்தில் இன்றைக்கி என்ன வாழ விரும்புகிறோம்? எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாம் எளிதாக கிடச்சிடணும், எளிதாக சம்பாதிச்சிடணும், வாழ்க்கை ஜேன்னு இருக்கணும். யாரை ஏமாத்தினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கை நிறைய சம்பளம் வந்துடணும், ஆனால் வேலை செய்யக்கூடாது. மாணவர்கள் எடுத்துட்டோம்னா படிக்கக்கூடாது, ஆனால் 100க்கு 100 மார்க் வாங்கிடணும். ஆமாம், அங்கே வேலை செய்யக்கூடாது, ஆனால் சம்பளம் வந்துடணும். இன்னும் அதாவது எளிதாக சுகமாக எவ்வளோ மேக்சிமமாக என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம மாட்டில் போய்கிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நிறையா நம்முடைய மக்களுடைய மத்தியில் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். யாருமே எளிதான வாழ்வும் மிகவும் மகிழ்ச்சியான, மனதுக்கு பிடித்த இதமான காரியங்களை செய்வதும், எதுவும் தடையில்லாத, கஷ்டப்படாத எளிதான வாழ்வு வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஜான் ஆஃப் த கிராஸ், சிலுவை அருளப்பர், அசென்ட் டு மவுண்ட் கார்மல், அந்த புத்தகத்தில் சொல்ல சிலுவை அருளப்பர் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி, நிறைய தியானங்கள் எழுதியிருக்கின்றார். அந்த அசென்ட் ஆஃப் மவுண்ட் கார்மல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் முழுமை அடைய விரும்பினார், இயேசுவை அடைய விரும்பினார், strive always to prefer not that which is easiest, not that which is, but that which is most difficult, not that which is most attractive, but that which is most unpleasant, not that which gives more pleasure, but that rather that which gives least. நீங்கள் கடவுளுடைய அருளை அடைய விரும்பினார், முழுமையை அடைய விரும்பினார், எப்போதும் எளிதான காரியத்தை விட கடினமானதை தேர்ந்தெடுங்கள், கவர்ச்சியானதை விட அழகற்றதை தேர்ந்தெடுங்கள், அதிக மகிழ்ச்சி கொடுக்கும் ஒன்றை விட சாதாரணதை தேர்ந்தெடுங்கள் என்று அவர் கூறுகின்றார். இதுதான் மறுப்பு, இதுதான் சிலுவை தூக்குவது. தன்னை மறுத்து, தன்னை ஒருத்து சிலுவையை தூக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது நமது ஆசையை தள்ளி வைப்பது, நமது நாம் இதை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்ற போது அந்த விருப்பத்தை தியாகம் பண்ணுவது. எந்த விருப்பம், எந்த தியாகம்? எனக்கு இது பிடிக்கிறது அப்படி என்றால் அந்த பிடிப்பதை விட்டு கொடுப்பது. இவர் மீது எனக்கு கோபம் வருகிறது, பழிக்கு பழி வாங்க வேண்டும், ஒருவேளை அவர் தவறே செய்திருக்கலாம், அந்த கோபத்தை விட்டு விடுவது, என்னையே மறுப்பது, அந்த கோப உணர்விலிருந்து நான் கீழே இறங்கி வருவது. மற்றவர்கள் தவறு செய்யும் போது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லும்போது அந்த பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதை உணர்வு பூர்வமாக நம்முடைய அறிவுப்படி அது நியாயமாக பட்டால் கூட நாம் அதை விட்டு விடுவது. இது எளிதானதல்ல, ஏன்னால் இது உணர்வு பூர்வமானது. இந்த உணர்வு பூர்வமானது என்று சொல்லுகின்ற போது இதில் நம்மை ஒருத்தால்தான், நம்மை விட்டு நம்முடைய நிலையிலிருந்து இறங்கி வந்தால்தான் இதை செய்ய முடியும். இது செய்வது அவ்வளவு எளிதாக இல்லை. ஒன்று சொல்லுவாங்க, யாராவது நம்மளை திட்டுறாங்க, சண்டைக்கு வாங்கினா அவனை எதிர்த்து அடிக்கிறதுல நம்முடைய வலிமை கிடையாது, யாரும் எதிர்த்து அடிச்சிருவாங்க. ஆனால் மற்றவங்க திட்டி வம்பு பண்ணும்போது அமைதியாக இருந்து மன்னிப்பதற்கு, அடிப்பதை விட அமைதியாக இருந்து மன்னிப்பதற்கு அதிக வலிமை தேவை என்று சொல்லுவார்கள். அங்கே எங்கே டச் ஆகுது? நம்முடைய ஈகோ டச் ஆகுது. அந்த ஈகோ டச் ஆகும்போது அந்த ஈகோவிலிருந்து இறங்கி வருவதற்கு we have to come down, we have to deny ourselves. நம்மை மறுத்து வைக்கும்போது அதுதான்
நம்முடைய சிலுவையாக இதை நாம் விட்டு அந்த சிலுவையை தூக்கி கொண்டு மேலே போகும்போது தான் நாம் உண்மையிலேயே ஆண்டவர் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் காட்ட முடியும். தன்னை மறுத்தல் என்று சொல்லுகின்ற போது அன்றாட வாழ்க்கையில் காட்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் நம்பிக்கையை கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகின்ற போது சில வேளைகளில் சும்மா வெளி அடையாளமாக எல்லாம் வெளிப்படையாக காரியங்களை செய்துவிட்டு மட்டும் போவதல்ல. நம்பிக்கை இருக்கிறது என்றால் அந்த நம்பிக்கையை வாழ்வில் வாழ்வாக்க வேண்டும். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுகின்ற போது முழுமையாக அவரிடம் நம்மை கொடுக்க வேண்டும். பல வேளைகளில் வெறும் அறிவு அளவிலும் செயல் வடிவம் பெறாத நிலையிலும் இருக்கின்ற போது அது நம்பிக்கை ஒரு முழுமை பெறாத நம்பிக்கையாக மாறிவிடுகிறது. நம்பிக்கை மட்டும் வைத்திருந்தோம்னா நம்ம மீட்பு பெற முடியுமா? மீட்பு பெற நம்பிக்கை வேண்டும். ஆனால் சாத்தானுக்கும் இயேசுவினும் நம்பிக்கை இருக்குது, ஆனால் மீட்பு பெறவில்லையே. இயேசுவை பற்றி அழகாக தெரிஞ்சு வச்சிருக்கு. நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், இயேசு அந்த அசுத்த ஆவியை விரட்டும் போது அந்த அசுத்த ஆவி என்ன சொல்கிறது? கடவுளின் மகனே, நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும், நீர் ஏன் இங்கு எங்களுடைய காரியங்களை தலையிடுகிறீர்? நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும், உமக்கு அதிகாரம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும், என்னை விட்டுட்டு போகிறோம், இங்கு வர வேண்டாம். அப்படி என்றால் இயேசுவை அறிந்ததாக இருக்கிறது. இது மக்கள் அறிவதற்கு முன்னதாகவே இந்த அசுத்த ஆவி அறிந்திருப்பதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வாய் பேசாதே, வாயை மூடு என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் அறிந்து வைத்திருப்பது வெறும் நம்பிக்கை மட்டும் வாழ்வு கொடுக்குமா என்றால் அது கேள்விக்குறியாக மாறுகிறது. இந்த பின்னணியில் தான் இந்த வாசிக்கப்பட்ட 2ஆம் நற்செய்தி 2ஆம் வாசகத்தில் யாக்கோபு அழகாக சொல்லுகிறார், வாழ்வில் காட்டப்படாத நம்பிக்கை செத்த நம்பிக்கை. நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் காட்ட வேண்டும். எந்த நம்பிக்கை? கடவுள் எங்களுடைய மீட்பர் என்று நீங்கள் ஏற்றிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அவரை மீட்பராக காட்டுங்கள். எல்லோரையும் அன்பு செய்யுங்கள், பிறரை மன்னியுங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள், பிறரை ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லோரோடும் சமாதானமாக வாழுங்கள். இது வாழக்கூடியதா? இந்த காலகட்டத்தில் வாழ முடியுமா என்றால் கஷ்டம்தான், கடினம்தான். அந்த கடினத்துக்குள் சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை ஏற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒருவரை அன்பு செய்யும் போது நாம் தவறாக புரியப்படலாம். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது பிறர் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாம், நமக்கு இல்லாத பொல்லாத சொல்லலாம். அதற்காக நம்முடைய செயல்களை விட்டு நாம் மாற முடியுமா? நம்முடைய செயல்பாடுகள் பிறருடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி இருக்கக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் இயேசுவின் சிலுவையை மையப்படுத்தி இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் அழகாக அந்த துன்புறும் ஊழியனுடைய கவிதையில் நாம் பார்க்கிறோம். இந்த துன்பம் என்பது வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த பின்னணியில்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால், நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருக்க விரும்பினால் உங்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே வாருங்கள். அவர் பின்னே நாம் சிலுவையை தூக்கி கொண்டு செல்லுகின்ற போது நான் முதலிலே சொன்னது போல நமது வாழ்வின் முடிவு இறுதி அல்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் ஆறுதல் அளிப்பேன், உங்களுக்கு நான் சமாதானம் அளிப்பேன், உங்களுக்கு நான் மகிழ்ச்சி அளிப்பேன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் இனிது, எனது சுமை அழுத்தாது என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நம்முடைய சுமைகளை, அன்றாட சுமைகளை ஆண்டவரிடம் கொடுக்கின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு இயேசு ஒரு முழுமையான வாழ்வு, அமைதியான வாழ்வு, குடும்பத்திலே சமாதானம் நிறைந்த வாழ்வு, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை இந்த சிலுவைகளுக்கு மத்தியிலும் கொடுக்கின்றார். சிலுவை என்பது நாம் உடனே துன்பம், அழுதல், தோல்வி என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். இவைகளுக்கு மத்தியில் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நிலையான சமாதானத்தை தந்து என்றும் வழிநடத்துபவராக இருக்கின்றார். இதை நாம் கண்டுகொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய சிலுவைகளை இயேசுவுடைய சிலுவையில் இணைக்கும் போதுதான் நாம் அதை உணர முடியும். இந்த பின்னணியில் தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என் பின்னே வருபவர்கள் சிலுவையை தூக்கி கொண்டு வாருங்கள் என்று. அதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களுக்காகவோ வித்தியாசமான தேவையில்லாத அனுபவங்களுக்காகவோ நாம் கோபப்படாது, ஆண்டவரிடம் முறையிடாது, ஆண்டவரிடம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு உணர்வையும் இயேசுவிடம் அர்ப்பணித்து வாழ ஆரம்பித்தோமே என்றால் நம்மோடு எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும். அப்போது வாழ்வு நாம் விரும்புவது போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால்
நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்வாக கடவுள் நமக்கு மாற்றி கொடுப்பார். இந்த நம்பிக்கையில் ஆழ்ந்து செல்லுவோம். ஆண்டவருடன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். அன்றாட சூழ்நிலையில் நாம் இயேசுனுடைய பிள்ளைகள் என்பதை வாழ்வாக்க வேண்டிய அருளுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம் சிலுவைகளை தாண்டி நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் என்றும் பெற்று தருவார். ஆமென்.